இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு அனுகூலமான இடத்துக்கு வருது. இது வரையும் 6ஆம் இடத்துல குரு வந்தது. 3ஆம் இடத்துல சனி, ஏற்கனவே 7 சனிலாம் முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி அனுகூலமாக வந்தது. அனுகூலம் வந்து கொஞ்சம் பலனை கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி 6ஆம் இடத்துல குரு வந்து கொஞ்சம் அப்படியே அமைக்க வச்சுட்டாரு. இப்போ குரு 7ஆம் இடத்துக்கு வருது, சிறப்பான காலம். அடுத்து ராகு 3ஆம் இடம், நல்லா அருமையான காலம். கேது 9, எல்லா கிரகமும் அனுகூலமாக வருது. குரு சனி ராகு கேது எல்லாம் அனுகூலமாக இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துல குரு வர்றது, 7ஆம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசியே குரு பார்க்குறது, அதனால் ரொம்ப சிறப்பான காலம். இதுமாரி ஒரு சிறப்பான காலமே இல்லை. அதுமாரி முயற்சி அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றிகரமாக இருக்கும். இதுவரையும் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அந்த அளவுக்கு உள்ள பலன் நம்ம எதிர்பார்க்க முடியல. அதுமாரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் தான் முயற்சி எடுப்பீங்க, பன்மடங்கு உங்களுக்கு நல்ல பலனும் தரும். அதுமாரி 7ஆம் இடத்துல இருக்கிற குரு அழுது, 3ஆம் இடத்துல சனி உங்கள் பொருளாதார பிரச்சனை இல்லை, அவர் குரு அனுகூலம் பண்ணுறாரு. சனி பகவான் பொருளாதாரத்தையும் பிரச்சனை இல்லாமல் கொடுக்குறாரு. ராகு பகவான் இதுவரையும் இருந்ததே இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, ரொம்ப அனுகூலமான இடத்துக்கு. கேது 9ஆம் இடத்துக்கு, அதனால் குடும்ப ஒற்றுமை மேலும் பலமாக இருக்கும். இதுவரையும் கொஞ்சம் இதாக இருந்ததெல்லாம் குடும்ப ஒற்றுமை பலப்படும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், தடைப்பட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணாலே வெகுவான லாபத்தை எட்டக்கூடிய நேரம். ஆக தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பான காலம் சொல்லலாம். அதாவது 7ல் குரு வந்து ராசியை குரு பார்க்குறது, இது வந்து என்னென்னா ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணம், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது கைகூடி வர நேரம். அதுமாதிரி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கிறவங்களும் இப்போ கைகூடி வர நேரம். அந்த அளவுக்கு தனுசு ராசிக்கு சிறப்பான காலம்.